ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து டே 3. ஸோ நேற்று வந்து மகாபலிபுரம், அப்புறம் எங்கே போனோம், மகாபலிபுரம் மெரினா பீச்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறது எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த டேயை வந்து ஷாப்பிங்காக வந்து ஒதுக்கியிருக்கோம். ஸோ இங்கே வந்து எனக்கு என்னென்னா ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு தான் வந்து நான் யோசித்தேன். நம்ம வந்து மெயினாகவே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சென்னையில் வந்து ஷாப்பிங் தான் பண்ணணும். இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ப்ளஸ் வந்து கொஞ்சம் இடங்களில் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரைஸு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுக்காக இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங்காகவே இந்த டேயை வந்து நான் ஒதுக்கியாச்சு. ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒர்க் இருக்குது எனக்கு. அது முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்து நான் ஷாப்பிங் போக போகிறேன். அதுவும் வந்து பாண்டி பஜார், டி நகரில் எல்லாமே அங்கே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர் போயிட்டு அங்கே எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொன்னனால ஸோ அங்கேயும் போயிட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து யோசித்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஷாப்பிங்காக தான் வந்து ஒதுக்கியிருக்கேன். எஸ், ஸோ அது முடிச்சுட்டு தான் நைட்டுக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பார்க்கணும். நான் வந்து கொஞ்சம் லிஸ்ட்டும் வச்சுருக்கேன், என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக வாங்க வேண்டிய திங்ஸ் அப்போ அதையும் நான் வாங்கணும். அதோட வந்து எனக்கு வந்து இங்கே இப்போ நம்ம நேற்று கேப் புக் பண்ணிலாம் போனோம். அப்போ இன்றைக்கி வந்து எனக்கு என்னென்னா வந்து ஆட்டோவில் போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. இங்கேயும் ஊபர், ரேப்பிடோ அப்படின்லாம் வந்து ஆப்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயும் நாங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். நம்ம போகிற இடத்துலேருந்து ஒரு போகிற பிளேஸ்க்கு வந்து புக் பண்ணிக்கலாம். அப்போ நாங்கள் அப்படி போகலாம் அப்படின்னு தான் யோசித்தோம். ஏன்னா நம்ம போயிட்டு பாண்டி பஜார்லையோ இல்லைனா அங்கே இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். அப்போ அது வரைக்கும் சும்மா நம்ம கேப் புக் பண்ணால் அவங்க வெயிட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து டூக்கு போட்டு போகலாம் அப்படின்னு தான் நம்ம யோசித்தோம். ஸோ ஷாப்பிங் பண்ண முன்னாடி நான் வந்து பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று நம்ம வெளியில் போனோம், சுற்றி பார்க்க போனோம் அப்படின்றப்போ என்ன மாதிரியான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஆச்சு, அதுக்கு எவ்வளோ செலவாச்சு, இன்னும் என் கையில் இவ்வளோ காசு பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட் தான். அப்போ அதை போட்டு பார்க்க போகிறேன். அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் என்னென்ன செலவு நான் பண்ணியிருக்கேன், இன்னும் என்ன செலவுகள் நான் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அதுக்கு எப்படி நான் வந்து கேஷ் மேனேஜ் பண்ண போகிறேன், கேஷ் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுதான் வந்து நான் மார்னிங்கே பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஐடியா இருக்கும். அப்புறம் எனக்கு தெரியும் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அதெல்லாமே தெரியணும்ல, அதுக்காக தான் வந்து நான் காலையிலேயே அதை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வந்து இங்கே எப்படி ஷாப் பண்ணலாம், என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு எனக்கு தெரியல, ஹேவ் எனி ஐடியாஸ். ஓகே, அதுக்கு முதல்ல வீடியோக்குள்ளே போகலாமா? என்னோட டேயை நான் காலையில் கோவில் போகிறதுலேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம இருக்க பிளேஸ்லேருந்து கோவிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் போகும். இந்த மாதிரி நம்ம ரெடியாகி போகிறதே ஒரு கைண்ட் ஆஃப் தெரப்பி தான். ஸோ நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இது சென்னையில் ரொம்ப சிறப்பான ஃபேமஸான ஒரு கோவில். இங்கே வந்து சாமி கும்பிடணும்னு ரொம்ப ஆசையோடு வந்திருந்தேன். உள்ள மூலஸ்தானத்தை வீடியோ எடுக்க முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இது பணமட்டையால் செஞ்ச இதில் பிரசாதம் கொடுக்குறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எக்கோ ஃப்ரெண்ட்லியாக. ஆனஸ்ட்லி காலையிலேயே குளிச்சு எழுந்திரிச்சு இந்த மாதிரி ரெடியாகி பூ வச்சு இந்த மாதிரி கோவில் போயிட்டு வரதே மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. டேயே வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன். வடபழனி முருகன் கோயில் தரிசனம் கிடச்சிருச்சு. உள்ளே வந்து வீடியோஸ் எடுக்க முடியாது, ஏன்னா அங்கே ரூல்ஸ் அப்படி. ஸோ அதனால் நான் கிடைக்கிற டைமில் வந்து வீடியோஸ் எடுத்தேன். இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்தேன். இனிதான் வந்து நான் போகிறேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரவணா ஸ்டோர்ஸ். நான் வந்து வீடியோஸ், ரீல்ஸு அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சரவணா ஸ்டோர் போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வீட்டில் தான் சாப்பிட்டோம். இந்த மாதிரி குட்டி இட்லியில் நெய் போட்டு சாம்பார் போட்டு சுட சுட சாஃப்டான இட்லி காலையிலேயே சாப்பிட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கே காய்ச்சின பல்ல பண்ண இந்த காஃபி அடிச்சிக்கவே முடியாது, ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் கோவில் போயிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஜண்ட் சரவணாஸ் போகணும். இங்கே பக்கத்தில் தான் பாடி இருக்குது. இப்போ பாடி சரவணாஸ்க்கு போகலாம். பட் வந்து அங்கே போனேன்னா நாங்கள் சரவணா ஸ்டோர் மட்டும்தான் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து பொரசவாக்கம் போனோம் அப்படின்னு சொன்னால் அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்ஸோட சரவணா ஸ்டோரும் இருக்குது அப்படின்றனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொரசவாக்கம் போகிறோம். அங்கே வந்து மகா ஏதோ பிளேஸ். ஸோ அங்கே லேண்ட்மார்க்காக வச்சு தான் நம்ம போகிறோம்.
நான் வந்து இப்போ ஊபர் போட்டுட்டு நம்ம நேராக வந்து பர்சவாக்கம் போக போகிறோம். நான் சொன்ன லேண்ட்மார்க் மதர்ஷா பர்சவாக்கம். இங்கே நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது. இங்கே நான் வந்து நிறைய சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டு நேராக சரவணா ஸ்டோருக்கு தான் கிளம்புனேன். சரவணா ஸ்டோர் பற்றி பேசிக்கலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எவ்ரிதிங் அண்டர் த ஒன் ரூஃப். நீங்கள் ஜுவல்லரியாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும், காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், ஹோம் வேராக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துல வாங்கலாம். இது எல்லாமே செக்ஷனாக பிரித்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. சாரிக்கு மட்டுமே டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருக்கும். பட்டு சாரி, ஃபேன்சி சாரி, நார்மல் சாரி அப்படின்னு. இங்கே வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீடமாக நமக்கு என்ன பிடிக்கும், எது செட் ஆகும், எது நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நம்ம பார்த்து ஃப்ரீடமாக நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம். நான் நிறைய திங்ஸ் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் தேடி அலைஞ்சி நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரே இடத்துல எல்லாமே இருக்கிறனால எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் பார்த்து பொறுமையாக நான் வாங்கினேன். இங்கே ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நமக்கு தெரியாத லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் இங்கே இருக்கிறனால அதை வந்து ஒரு பேரியராக நான் ஃபீல் பண்ணேன். நமக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், கேட்கணும் அப்படின்ட்டுனா அது கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அது மட்டும்தான் நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன். மற்றபடி ரொம்ப ஃப்ரீடமாக நமக்கு பிடிச்ச நிறைய கலெக்ஷன் இருக்குது. பட்ஜெட்லேருந்து நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் வரைக்கும் இருக்குது. நமக்கு என்ன ப்ரைஸில் எப்படி வேணுமோ, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணுமா, இல்லைன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் வேணும் அப்படின்னா கூட இங்கே எல்லாமே A to Z இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸி, அழகாக நமக்கு வந்து பொறுமையாக பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். நான் இங்கே வந்து கொஞ்சம் ஷல்வார், காஸ்மெட்டிக், அப்புறம் பிந்தி, பர்ஃப்யூம் அப்படின்ட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே நான் வாங்கியிருந்தேன். இங்கே ஒரு 6 ஃப்ளோர் இருக்குது. மேலேயும் கீழேயும் ஏறி இறங்கி எல்லாமே பார்த்து வாங்குறதுக்கு எங்கே டைம் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வாங்கின திங்ஸ் எல்லாம் வீட்லேயும் வைக்கணும். அதே சமயம் மழையும் பெஞ்சனால இப்போ வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு திரும்ப கடைகளுக்கு போக முடியாதுல்ல. அது எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு மழையும் கொஞ்சம் குறையட்டும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு எல்லாம் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ வெயிட் அப்படின்னு. அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு திரும்ப நான் எப்படி கடைகளுக்கு போகிறது, அதுதான் நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட் அப்படின்னு நான் வீட்டை வந்து யோசிச்சேன். ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டு நான் திரும்ப வெளியில் போயிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நான் லஞ்சுக்கு வெளியே போனோம். ஒரு கம்ப்ளிமெண்ட் லஞ்ச் இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல கொஞ்சம் டைம் இருந்தனால நாங்கள் நேராக எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்கிற ஒஸ்மான் ஸ்ட்ரீட். இது கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங். ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஷாப்ஸ் இருக்கும். நம்ம போய் தேடி இறங்கி போய் தான் வாங்கணும். இங்கே வந்து ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா உள்ளே வந்து நிறைய டாப்ஸ் இருக்கும், ஜுவல்லரி இருக்கும், அப்புறம் நிறைய வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து அதை ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில கடைகளில் வந்து இல்லாத ஐட்டம் கொடுத்து பிறகு ஹார்ட் ஷேப் போட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நான் பொறுமையாக ஒன்றா எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தது வந்து செம்மையாக இருந்துச்சு. பட் ப்ரைஸ் பற்றி கேட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்க்கு இருந்துச்சுன்னு தட்ஸ் ஃபைன். இப்போ நான் வந்து ஸ்ரீ ரங்கநாதன் தெருக்கு தான் வந்திருக்கேன். இது ஸ்ட்ரீட் ஷாப்பிங்க்கு நல்ல ஃபேமஸான க்ரௌடடான ஏரியா. இது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் மெயின் ஸ்ட்ரீட் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் நிறைய ஷாப்பிங்ஸ் இருக்கும், கடைகள் இருக்குது, ஹோல்சேலுக்கு கொடுக்குறவங்க இருக்காங்க, ரீட்டைல் இருக்குது. அப்போ நம்ம அந்த மாதிரி கடைகளுக்கு போயிட்டு சாரியாக இருக்கட்டும், ஷல்வாராக இருக்கட்டும், ஜுவல்லரியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இது என்னென்னா, இப்போ இந்த மைக்கு ஒர்க் பண்ணலை, நான் ரிசீவர் என்னமோ நான் மிஸ்டேக்காக போட்டு அது ஒர்க் பண்ணதில்லை என்னமோ சொல்லிட்டு போகிறேன், அது என்னன்னு தெரியல. பட் நான் வந்து இப்போ எங்கே லஞ்ச் எடுக்க போகிறேன். எனக்கு வந்து இது ஒரு கம்ப்ளிமெண்டரி லஞ்ச். ஸோ இது வந்து ஒரு ஷாப் நாசி சம்திங், இது ஒரு பேரே மறந்து போச்சு. இங்கே தான் வந்து நம்ம லஞ்ச் எடுக்கிறோம். இங்கே வந்து நாசி ரைஸ் அப்படின்னு ஏதோ இருந்தது. இப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஸ்ரீலங்காவில் நாசி குரன் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து ரைஸ் அண்ட் கறி மாதிரி கொடுத்துருந்தாங்க. சாதம், சிக்கன் பொரியல், அப்புறம் ஒரு கிரேவி, கிச்சடி அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சாப்பாடு. ரொம்ப அந்த கிரேவியோட சாப்பிட, சிக்கனையும் சாப்பிட, அந்த பசிக்கு அங்கே போய் ஒரு கோலி சோடா பைத்தியம் பிடிச்சிருந்தேன். ஸோ இங்கே ஸ்ப்ரைட் மாதிரி அங்கே கோலி சோடா குடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நேராக நான் எங்கே போனோம், திரும்ப ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான் போனேன். எங்கே விட்டனோ அதே ஸ்டாப்புக்கு திரும்ப வந்து என்னோடய பர்ச்சேசிங்கை நான் கண்டினியூ பண்ணேன். அப்போ என்னென்னா, எனக்கு வந்து நிறைய வீடியோஸ் எடுக்க முடியாது. ஏன்னா நான் நிறைய கேரி பண்ணிட்டு போகிறேன். அது வந்து ஒரு க்ரௌடடான ஒரு ப்ளேஸ் வந்து எனக்கு புதுசு. ஸோ என்னோடய பேகு, பர்ஸு, அதுக்கப்புறம் நான் வாங்கின திங்ஸு, காசுன்னு எல்லாமே நான் பார்க்கலாம். முடிஞ்ச வரை நான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் கேப்சர் பண்ணேன். நான் வந்து ஒவ்வொரு ஸ்டோருக்குள்ளேயும் போயிட்டு அந்த மாதிரி எல்லாமே காமிச்சு எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இல்லை. பிகாஸ் நான் எல்லாமே பார்க்கணும், நீங்கள் எனக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் என்னால் முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து கொடுத்துருக்கேன். செம்ம கால் வலியில் தான் நான் இப்படி உட்காந்துருக்கேன். சரின்னு இப்போ நம்ம வீட்டை கிளம்பலாம் அப்படின்ட்டு நான் இப்போ ஒரு ஊபர் போடுறேன். நம்மளை யார் பிக் பண்ண வாரான்னு பார்த்தீங்கன்னா வெடியப்பன். ஸோ ஆட்டோ வந்துட்டு நான் இந்த எல்லா திங்ஸையும் திரும்ப ஏற்றிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஏரியா. ஒரே சத்தமாக இருக்கும், நிறைய மனுஷங்க இருப்பாங்க, ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு
ஒரு நல்லா இருக்கும் அது. அந்த வி ஜஸ்ட் வாக்ட் அண்ட் என்ஜாய்ட் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் இட். டயர்டாக இருந்தாலும் ஒரு திருப்தியோடு நான் வந்தேன். ஸோ கைஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுமே எப்படா வந்து வாஷ் எடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்தேன். எனக்கு அவ்வளோ வந்து காலெல்லாம் பழிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் நான் வாஷ் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம சாப்பிட வெளியில் தான் போகிறோம். ஸோ வந்து இங்கே பக்கத்தில் வந்து அண்ணா நகர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாப்பாட்டு கடைகளெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பெருசாக நான் சாப்பிட்டு பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து எனக்கு என்றைக்குமே கிடைக்கல. எஸ், ஸோ வந்து நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வெளியில் கிளம்புறேன். பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டின்னர் வந்து வெளியே தான் எடுக்க போகிறோம். அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு என்னென்ன எப்போவுமே கடைகள்லாம் வந்து 24 hours ஓப்பன் நினைக்கிறேன். இப்போ நம்ம சங்கர் சாட் ஷாப் ஒன்று தான் போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பூரிடா சாமி, பானிபூரி, தாஹி பூரி, பப்டி சாட், மசாலா பூரி, நிறைய பூரி பேர் கூட நுழைய மாட்டேங்குது வாயில். இந்த கடையில் சாட் சாப்பிட்டு நம்ம நேராக எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. அது வந்து கோரா ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா நகரில் உள்ளே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இது 24 hours வந்து ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கு 2 மணிக்கு தான் க்ரௌடு ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் இருக்குது. நாங்கள் அவங்களோட மெனுவெல்லாம் எடுத்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டோம். ஹைஜீனிக்காகவும் அங்கே உட்காரத்துக்கும் நல்லா இடம் இருந்துச்சு. அப்போ ஸ்பேஷியஸாக இருக்கனால நம்ம செல்ஃப் சர்வீஸ் தான் வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம். கொங்கு நாட்டு கறி விருந்துன்னு ஒரு கடை இருந்தது. அங்கே வந்து நாங்கள் கொத்து பரோட்டா வாங்கியிருந்தோம். ஸ்ரீலங்காவில் வந்து கொத்து வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபுட், ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் நம்ம. ஆனால் அங்கே இருக்க கொத்து விட இங்கே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர், அதில் போடுற ரொட்டியோட அந்த விதம், அப்புறம் அந்த போர்ஷன் வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. நம்ம டொக்க கொத்து இருக்குல்ல, அந்த மாதிரியே தான் நம்ம ஓட பண்ணதும் இந்த மாதிரி பண்ணி சுட சுட கையில் கொடுத்துருவோம். நம்ம இந்த கொத்துவை வந்து சுட சுட எடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு குட்டியான ஒரு அழகான ஒரு சேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்க கிட்ட நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. என்னென்ன இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எப்படி சினிமாலாம் எடுக்காங்க, எப்படி வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட், இங்கே என்னென்னலாம் அப்படி இருக்குது, சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நம்ம பேசிகிட்டே இந்த கொத்துவையும் சாப்பிட்டோம். இந்த ரோஸ் மில்க் ராஜா தான் என்னையோட ஹைலைட்டே. தரமான ரோஸ் மில்க் குடிக்கணும்னா இந்த கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து நம்ம குடிக்கலாம். இந்த ரோஸ் மில்க் வந்து எனக்கு இன்னுமே வந்து அப்படியே ஹார்ட்டில் இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரு 80 rupeesக்கு ட்ரை ஃப்ரூட், அப்புறம் ஜெல்லி, ஓரியோ, சீஸின்னு நிறைய வெரைட்டி ஆஃப் ரோஸ் மில்க் இருக்குது. எல்லாமே பக்காவாக செம்மையாக தரமாக இருந்துச்சு. நான் வந்து ட்ரை ஃப்ரூட் ரோஸ் மில்க் தான் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி சாக்லேட் சிரப்லாம் போட்டு நிறைய நட்ஸு எல்லாமே போட்டு சும்மா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா இவ்வளோ நல்ல ரோஸ் மில்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் லைஃப்லேயே குடிக்கிறேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே இப்படி ஒரு ரோஸ் மில்க் குடிக்க முடியாது. நான் இந்த ஸ்ரீலங்காவுக்கு வர முதல்ல லாஸ்ட்டாக வந்து எகெயின் இன்னொரு ரோஸ் மில்க் வாங்கி இங்கே குடிச்சிட்டு தான் வந்தேன்னா பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்காக ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தனால எல்லாமே ஷாப்பிங்கோடய போச்சு. பட் இன்னுமே நிறைய vlogs எல்லாமே என்னோட சேனலில் வர இருக்குது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட வீடியோஸும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் மக்களே. நம சிவாய.